நாங்க கிளம்புறோம். என்னடா கிளம்புறியா? தீபாவளி இன்னும் முடியவே இல்லையேடா. ஆமா வந்தாச்சு, பட்டாசு வெடிச்சாச்சு, சாப்பிட்டும் முடிச்சாச்சு, பண்டிகையும் கொண்டாடி முடிச்சாச்சுல்ல. இனி என்னமா பண்றது? என்னடா சொல்ற? டேய் என்னடி கொஞ்சம் போறமில்ல, போறவன புடிச்சே தாங்கி இருக்க. போறாங்க போட்ட விடு. இத்தனை வருஷம் வீட்டுல இருந்தால இன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல இருக்கிறதுக்கு கசக்குதாக்க உனக்கு. ஏப்பா மீனா உன் புருஷனை வீட்டுல இருறா நல்ல நாளும் போதும் போகாதரா அப்படி சொல்லி கெஞ்சணுமா அவனை? இருப்பா ஒரு ஆள் வீட்டுல இருந்து எல்லாரும் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தோணுது அவனுக்கு. மீனா நீ ஒண்ணு வருத்தப்படாதப்பா, இப்படி சொல்றா உன ஓட்டு. நீ வீட்டுல இருப்பா, இது போதும். அவனை விடுங்க, வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம். பாப்பா கண்டிப்பா அவ ஏதோ பெருசா மறைக்கிறான். அதை நாம அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன எதுன்னு நாம கண்டுபிடிச்சே ஆகணும். மயிலே ஆத்தா நீ போய் படு, நான் காலையில பாத்துக்கலாம். ஐயோ இல்ல நிறைய பாத்திரம் கிடக்கு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் போய் படுக்கிறேன். காலையில பாத்துக்கலாமா? இல்ல இப்பயே முடிச்சாதான் நமக்கு நல்லது. பிறகு நிறைய பாத்திரம் சேர்ந்துரும். புடவை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்கியா? தொலைஞ்சு போன ஆதார் கார்டை அடிக்கிட்டு இருக்கு. நான் தான் அதை தேடி தரேன்னு சொன்னல. நீ சொல்லுவ, ஆனா அதை செய்ய மாட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும். மாமா நீங்க தேடாதீங்க மாமா, கொஞ்ச நேரம் இருங்க, நானே தேடி கொடுக்கறேன். இரு, எப்போ? நான் கொடுக்கறேன். உன்னோட ஆதார் கார்டை என் கையில கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்ல போவோம் இப்படிதான் ஏதோ சொல்லி டிராமா பண்ண. ஏய் உண்மை சொல்றீ, உனக்கு எத்தனை வயசு? என்ன மாமா இப்படி எல்லாம் கேக்குறியா? எந்த வருஷம் நீ பிறந்த? மாமா நீங்க என்ன மாமா இப்படி ஒரு சந்தேக பிராணியா மாறிட்டீங்க? உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா இதை விட மோசமா மாறுவாங்க. ஏய் உண்மை சொல்றீ, உன்னோட வயசு என்ன? எந்த வருஷம் நீ பிறந்த? ஏய் சொல்லி. ஏய் கேக்குறல்ல, சொல்லு. எந்த வருஷம் நீ பிறந்த? நான் கேக்குறேன், வாய் திறந்து சொல்ல. சரவணா சொல்றீ, மா சொல்லு. சரவணா என்னடா சத்தம்? இல்ல சரவணா, சரவணா கதவத்துலடா மயில என்னாச்சுப்பா? சரவணா கத்திக்கிறீங்க? ஏய் என்னாச்சு? என்னால முடியாது மாமா, இனிமே என்ன கொண்டுட்டு போய் எங்க அப்பா அம்மா வீட்லயே விட்டுருங்க மாமா. அழுகாதப்பா. என்னடா பிரச்சனை? நாலு நாள் முழுது இந்த பிள்ளை அழுக வச்சிருக்க. இல்லப்பா அது மாமா அன்னைக்கே சொன்னல மாமா, குழந்தை விஷயத்துல என்கிட்ட சண்டை போட்டாரு. உங்ககிட்ட பேசின பிறகு இவர் மாறி இருப்பாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் மோசமாயிட்டாங்க. சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்கு நான் சண்டை போடுறேன்?